நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ மகளே வருக வருக நிகழ்ச்சியில் இன்று தாய் பண்ணாரி மாரியம்மனை பற்றி தெரிந்து கொள்வோம். கொங்கு நாட்டிற்கே தலைவியாய் இருக்கும் வனதேவதை தான் பண்ணாரி மாரியம்மன். அனைத்து சக்திக்கும் ஆதாரமாய் இருப்பது ஆதிபராசக்தி தான். பராசக்தியின் பல்வேறு பேறுகளோடும் பல்வேறு இடங்களில் காட்சியளிக்கப்பட்டு வர்றாங்க. கொங்கு நாட்டில் வடமேற்கு எல்லையில் அடர்ந்த வனப்பகுதியில் நாட்டையே குடிகொண்டு காத்து வரும் தெய்வம்தான் தாய் பண்ணாரி மாரியம்மன். தமிழ்நாட்டின் எல்லையில் கர்நாடகா செல்லும் திம்பம் சாலையில் தெற்கு பார்த்தபடி இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. எல்லா அம்மன் ஆலயங்களிலும் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தபடி அம்மன் காட்சியளிப்பாங்க. இத்திருக்கோவிலில் மட்டும் அம்மன் சுயம்பு வடிவில் தெற்கு பார்த்தபடி காட்சியளிக்கப்பட்டு வர்றாங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மேற்கு பகுதியில் 14 கிலோமீட்டர் தொலைவில் பண்ணாரி என்ற ஊரில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. ஆகையால் இத்திருக்கோவில் பண்ணாரி மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறது. பண்ணாரி என்றாலே பங்குனி மாதத்தில் வரும் குண்டம் திருவிழாதான் இத்திருக்கோவிலின் முக்கிய சிறப்பாகும். இத்திருக்கோவிலில் சுமார் 12 மணி நேரம் லட்சக்கணக்கான மக்கள் தீமிதிப்பார்கள். கடைசியாக கால்நடைகளும் தீமிதிக்கும். இதுவே இத்திருக்கோவிலின் தனி சிறப்பாகும். இந்த அம்மன் உருவானதுக்கு 2 விதமான வரலாறு சொல்லப்படுகிறது. அதுல ஒரு வரலாறு, ஒரு கணவன் மனைவி அந்த அடர்ந்து வனப்பகுதியில் அந்த ஆற்றுக்கு சலவை துணிகளை துவைப்பதற்காக போயிருக்காங்க. அப்போ திடீர்னு அவருடைய மனைவிக்கு பிரசவ வலி ஏற்படுது. உடனே அவர் அக்கம் பக்கம் சுற்றி பார்க்குறாரு. யாருமே இல்லை அந்த அடர்ந்த வனப்பகுதியில். அவருக்கும் என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியல. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, அவருடைய மனைவிக்கு கொண்டு வந்த சலவை துணியை எடுத்து ஒரு மரத்தில் 4 பக்கம் சுற்றி கட்டி அவரே தன்னுடைய மனைவிக்கு பிரசவத்தை பார்க்குறாரு. அப்போ அவங்களுக்கு 2 பெண் குழந்தை பிறக்குது. அப்போ அந்த பெண் குழந்தைய 2 பேரும் கையில் தூக்குறாங்க. அப்போ தூக்கும்போது ஒரு குழந்தைய தூக்க முடியல. இது என்ன, நம்மளால இந்த குழந்தைய தூக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி செஞ்சு பார்த்துட்டு அவங்க திரும்பவும் ஊருக்குள்ளே போகிறாங்க. ஊருக்குள்ளே போய் பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி என்னோட குழந்தைய தூக்க முடியல, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஊர் பெரியவங்கள்லாம் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வர்றாங்க. அப்போ போய் அவங்களும் முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க அந்த குழந்தைய தூக்கிறதுக்காக. ஆனால் அவங்களால யாருனாலையும் அந்த குழந்தைய தூக்க முடியல. உடனே என்ன செய்கிறாங்க, கடப்பாறையை கொண்டு அந்த குழந்தைய மண்ணோட சேர்த்தி அந்த கடப்பாறையை நம்பி தூக்கி பார்க்குறாங்க. அப்போவும் தூக்க முடியல. அந்த கடப்பாறை கூட அந்த குழந்தையினுடைய மார்பில், வலது மார்பில் பட்டு ரத்தம் கசிய ஆரம்பிக்குது. உடனே இவங்க இதுக்கு மேலே எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஊர் திரும்பிடுறாங்க. மறுநாள் காலையில் திரும்பவும் எல்லாரும் அந்த அடர்ந்த காட்டுக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது அங்கே ஒரு பெண் தெய்வமாக சுயம்பு வடிவத்தில் அம்மன் காட்சி அளிச்சிட்டு இருக்காங்க. ஊர் பெரியவங்க எல்லாருமே ரொம்ப திகைச்சு அந்த சுயம்பு வடிவமான தெய்வத்தை பார்க்குறாங்க. அன்று இரவே ஊரில் உள்ள ஒரு பெரியவருக்கு கனவுல அந்த பெண் தெய்வம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு திருக்கோவில் கட்டணும், உங்களுக்கு உண்டான நன்மையை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சொன்ன செய்தியை ஊர் பெரியவங்க கிட்ட அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி அம்மன் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மக்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மனுக்கு இந்த திருக்கோவிலை கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்போ அம்மனுடைய திருவிழாவுக்கு எல்லாரும் பச்சரிசி மாவெடிச்சு விளக்கு மாவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டு போகும்போது எல்லாரும் வடக்கு நோக்கி அந்த அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த தெய்வத்தினுடைய தாய்க்கு மட்டும் வறுமை காரணமா அவங்கனால அந்த மாவை செய்ய முடியாம புளிய மரத்தடியில போயிட்டு புளியம்பழத்தை எடுத்துட்டு அந்த புளிய விதையிலிருந்து அவங்களுக்கு மாவெடுத்து அந்த அம்மனுக்கு தெற்கு நோக்கி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த தாயும் புளிமாவுக்காக தெற்கு நோக்கி அம்மன் காட்சி அளிச்சிருப்பாங்க. அந்த அம்மனின் ஆலயமும் தெற்கு நோக்கி அமைந்திருக்கும். இது இன்றும் வண்ணார் சமுதாய கடவுளாக பார்க்கப்படுகின்றது. இத்திருக்கோவிலின் இன்னொரு வரலாறு, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அடர்ந்த காற்று பகுதியில தோரண பள்ளம் அப்படிங்கிற இடத்துல காற்றாற்று வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. இங்க வரலாற்று சிறப்பு மிக்க ஆதிபராசக்தியுடைய ஒரு நிகழ்வு நடக்க போவதா ஒரு அதிசயமா ஒரு புலியும் பசுவும் ஒரே இடத்துல தண்ணி குடிப்பது ரொம்ப அதிசயமாக நடந்திருக்கு. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த அடர்ந்த வனப்பகுதியில் ஆடு மாடு மேய்ப்பதை வழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த பகுதியில் ஆடு மாடு மேய்ப்பவங்க அதே இடத்துல ஒரு பட்டி அமைச்சு ஆடு மாடுகளை அடைச்சி வச்சுருவாங்க. இதில் ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் பசுமாடை மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. திரும்பவும் பட்டியில் அடைக்கும் போது அந்த பசுமாட்டுக்கு தான் ஈன்ற கன்றுக்குட்டிக்கு கூட பால் கொடுக்க முடியலை.
இது ஏன் அப்படின்னு சொல்லி அந்த மாடு மேய்ப்பவரும் தினமும் காலையில் இந்த பசுமாடு போகுது வருது, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, தான் ஈன்ற கண்டுக்குட்டிக்கு கூட பால் கொடுக்காம போகுதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. ஒரு நாள் காலையில் அந்த பசுமாடு மேய்ச்சலுக்கு போகும்போது அந்த மாடு மேய்ப்பவரும் பின்தொடர்ந்து போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது அந்த பசுமாடு ஒரு வேப்ப மரத்தடியில் தானாகவே பால் சுரக்கிறத இவர் பார்த்துடுறாரு. உடனே இது ஒரு ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஊர் பெரியவங்களை போய் அவர் கூப்பிடுறாரு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஊர் பெரியவங்க யாரும் நம்பாமல் நேரில் போய் அதை பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. இது தெய்வத்தோட திருவிளையாடல்னு சொல்லி எல்லாரும் கை கூப்பி வணங்கி வர்றாங்க. ஊர் பெரியவங்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணுறாங்க. அப்படி சுத்தம் பண்ணும்போது புட்களுக்குள்ள அந்த வேப்ப மரத்தடியில் பாம்பு புத்தும் சுயம்பு லிங்கமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஒருத்தருக்கு அருள் வந்திருக்கு அந்த இடத்துல. அப்போ அந்த அருள் வாக்கில் சொல்கிறாங்க, நான் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, நான் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே மாடு மேய்ப்பதுக்காக வழிபோக்குக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே போகிற மைசூர் போகிற வழிபோக்கர்களுக்கு நான் வழி சொல்லி இந்த காட்டுக்குள்ளே நான் வந்தேன். இந்த இயற்கை சூழல் எல்லாமே பிடிச்சிருக்கிறங்காட்டி நான் இந்த இடத்துலையே நான் தங்கிட்டேன். நீங்கள் எல்லாரும் எனக்கு இந்த இடத்துல ஒரு குடிசையை போட்டு என்னை வணங்கி நீங்கள் வழிபடுங்க. தன்னை பண்ணாரி மாரியம்மன் என்று வணங்கி தங்களுடைய குறைகளை நீக்கி தருவதாகவும் அந்த அருள்வாக்கில் அவங்க சொல்கிறாங்க. அதுபடி அந்த அம்மனுக்கு ஒரு குடில் அமைத்து வணங்கி வந்திருக்காங்க. அதன் பிறகு விமானம், கற்பகிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், சுற்று பிரகாரம்னு இன்னைக்கு அந்த கோயிலே ரொம்ப பிரம்மியமாக காட்சியளிக்குது. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, எல்லா கோயில்லையும் விபூதியை பிரசாதமாக கொடுப்பாங்க. ஆனால் இங்கே காட்டுக்குள்ளே இருந்து வெட்டி எடுக்கப்படுற புற்று மண்ணை தான் இங்கே விபூதியாக பிரசாதமாக நம்மளுக்கு வழங்கப்படுறாங்க. இதுவே இந்த கோயிலோட சிறப்பு அம்சமாகும். இந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னம்னா நம்ம வீட்டு கால்நடைகளுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் எந்த விதமான நோய்களும் வராது அப்படிங்கிறது இந்த பிரசாதத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சமாகும். தீராத நோய் உள்ளவங்க இந்த அம்மனுடைய திருத்தலத்துக்கு சென்று இத்திருக்கோவிலின் குண்டத்துல உப்பும் மிளகும் வாங்கி போட்டு வழிபட்டோம் அப்படின்னம்னா தீராத நோயிலிருந்து விலகி வருவோம் அப்படின்றது மிகவும் சிறப்பு அம்சமா இந்த கோயில்ல விளங்குது. நாமும் இந்த தாய் பண்ணாரி அம்மனை வழிபட்டு சித்தியை பெறுவோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.